ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 8வது 9வது ஸ்லோகம் சேர்த்து பார்க்கலாம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவேத் பஷ்யஞ்ச ஸ்ரணவன் ஸ்பரஸ்ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் விவஷன். இப்போ செய்யப்படும் செயல்கள் எல்லாமேவும் செய்பவது செயல், சூழ்நிலை, முயற்சி, அதிர்ஷ்டம் எனும் 5 உடனடி மற்றும் மறைமுக காரணங்களை அடிப்படையாக கொண்டது. இப்போ தனது நிலையில் தூய்மையாக இருக்கும் கிருஷ்ண உணர்விற்கு எந்த செயலுடனும் எந்தவித தொடர்பும் இருக்காது. ஏன்னா அவர் கிருஷ்ணரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் தனது உடலாலும் சரி புலன்களாலும் செயல்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது தான் தனது உண்மையான நிலை என்பதை அவருக்கு எப்போதும் நினைவில் வச்சிருக்காங்க. ஒருவர் ஜட உணர்வுல இருக்கும்போது புலன்கள் புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுது. கிருஷ்ண உணர்விலோ அவை கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுத்தப்படுது. அதனால தான் கிருஷ்ண உணர்வினர் புலன்களின் விஷயங்களில் ஈடுபட்டிருப்பது போல தோன்றினாலும் அவர் எப்போதும் சுதந்திரமானவங்க. பார்க்கறது கேட்கறது போல ஞான இந்திரியங்களின் செயல்களாகும். இப்போ நகர்றது, பேசுறது, கழித்தல் போன்றவை கர்ம இந்திரியங்களின் செயல்களாகும். புலன்களின் செயல்களால் கிருஷ்ண உணர்வினன் ஒருபோதும் பாதிக்கப்படுவதே இல்லை. தன்னை கடவுளை நிரந்தர தொண்டகனாக அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால இறைவனின் தொண்டினை தவிர வேறு எதையுமே அவரால் செய்யவும் முடியாது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.